மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இன்னைக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அது பற்றி விவாதிப்பதற்காக நம்மளிடையே வந்திருக்கிறார் மூத்த செய்தியாளர் பரமணன் வந்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் விவகாரம் பொறுத்தளவு 2 பேர் கொண்ட நீதிபதிகளும் இன்னைக்கு அதே தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல இந்த வழக்கு தொடர்பாக சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை இன்றைக்கி 2 நபர் கொண்ட அமர்வு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உறுதிப்படுத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்கு. அதாவது என்னென்னா, இந்த விவகாரம் அரசியலாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத முதல் கருத்தாக சொல்லியிருக்கு. அரசு நினைத்திருந்தால் இது சுலபமாக முடித்திருக்கலாம். அதுவும் இல்லாமல் சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோன்றதையும் 2யுமே சொல்லியிருக்கு. அதாவது நீதிமன்றம் தனக்கு வைக்கப்படக்கூடிய வாதங்களை வைத்து அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கலாம். இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நீதிமன்றம் அளவிற்கு கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியமே முதல்ல இல்லை. அதாவது நீதிமன்றத்தில் போய் கோயில் அறங்காவலத்துறை சார்பிலும் தர்கா சார்பிலும் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் எல்லாமே வெளியில் வேறு விதமாக ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டு அது இதுவரைக்கும் மதுரையில் இதுபோல் ஒரு பிரச்சனைகள் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில் ஏற்பட்டதே இல்லை. இதை ஒரு மையப்புள்ளியாக இந்து அமைப்புகள் கொண்டு வைக்கும்போது அதற்கு தீனி போடுற விஷயமா இந்த வழக்கு அமைஞ்சிருச்சு. அதுதான் வெளியில் நடந்திருக்கு இன்றைக்கி. அதாவது இந்த வழக்கை ரொம்ப சுலபமாக முடிச்சிருக்கலாம். ஏன்னா சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு 2 தரப்புமே இப்போ இந்துக்கள் மொத்தமும் இந்து அமைப்புகள் பின்னாடி இல்லை. தர்காவும் ஒரு இஸ்லாமியர்கள் அமைப்புன்றதும் ஒன்று மொத்தமாக இல்லை. அரசு தரப்பில் 2 நபர்கள், அதாவது தர்கா தரப்பும் சரி அந்த கோவில் தரப்புலையும் சரி 2 நபர்களையும் ஆர்டிஓ விசாரணையில் கூப்பிட்டு உட்கார வச்சு விவாதிக்கப்பட்டதாக தானே சொல்லப்பட்டுச்சு. அதை சொன்ன பிறகும் அதில் நிறைய விஷயங்கள் மாறுதலாக நடந்துச்சுன்னு தானே சொல்கிறாங்க. இல்லை, இதை நீங்கள் அரசியலானதுக்கப்புறம் அந்த விவாதத்தை நீங்கள் கொண்டு போகிறீங்க. இது எப்படி ஒரு தரப்பு இதை அரசியல் ரீதியாக அரசியல் அனுகூலத்துக்காக அணுகுச்சோ அதே ரீதியில் அரசு இதை அரசியல் ரீதியாக அணுகியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நீதிமன்றம் அதான் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் சொல்லியிருக்கிறன்றதை தாண்டி எந்த விஷயங்களை இதை ரொம்ப சுலபமாக முடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். வெறும் 5 கிலோமீட்டருக்குள்ளே திருப்பரங்குன்றம் மதுரைக்குள்ளே தெரிஞ்ச பிரச்சனையை இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனையாக மாற்றினதுக்கு காரணம் இதற்குள்ளே நுழைந்த அரசியல். ஒரு மதம்ன்றது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குள்ள அரசியல் நுழையவே கூடாது. அதை வச்சு தானே இன்னைக்கு அரசியலே போய்கிட்டு இருக்கு. அது அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுது. இதை வைத்து அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அப்போ அது அரசியல் ரீதியான நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ தர்கா தரப்பும் இந்த பக்கம் இருக்கிற ஒரு இந்துக்களையும் நீங்கள் 2 பேரையும் ஒன்றா கூப்பிட்டு வாங்க 2 பேரும் பேசி உடனே தர்காவில் இதில் மேலே கொடி இதில் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு அதை இஸ்லாமியர்களே அழைச்சிட்டு போய் ஒரு தீபம் ஏற்றுற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் அரசு முன்னின்று நடத்தியிருந்தால் இது ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் யாருமே எதிர்க்கலை. இப்போ தர்கா தரப்பில் போனவர்களுமே நாங்கள் இதை எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு தான் சொல்கிறாங்க. அவர்கள் நம்பிக்கை அவர்கள் கும்பிடட்டும் தான் அவங்களும் சொல்கிறாங்க. அப்போது ஒரு நம்பிக்கையில் நீங்கள் 2மே சுமூகமாக முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை 2 அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இதை காம்ப்ளிகேட் ஆக்கி பெருசாக்கிட்டாங்க. இதன் மூலமாக 2 தரப்புக்குமே பலன் இருக்குது. இப்போ இதுவரைக்கும் அமைதியாக இருந்த மதுரை சித்திரை திருவிழாவில் அங்கே வர்ற இந்துக்களுக்கு இஸ்லாமியர்கள் ரோஸ் மீல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி திருப்பரங்குன்ற விழாவில் இதே முதலமைச்சர் பேசினார். இது அங்கே மட்டும் இல்லை, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் நடக்குது, திருவான்மியூர் பெரிய கோயிலா தர்கா நாகூரில் நடக்குது. எல்லா இடத்துலையுமே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அவ்வளோ ஒற்றுமையான ஒரு சமூகமாக தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இது 2மே நீங்கள் ஈஸியாக ரொம்ப சுமூகமாக, அதுவும் உங்களுக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதின்ற ஒரு பேரோடு இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு இதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருந்தும் இது நீதிமன்றத்துக்கு போகும்போது இது இப்படி ஒரு பிரச்சனையை நோக்கும். நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே வெளியில் வேற வேற விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றது அரசுக்கு தெரியுமா இல்லையா? கண்டிப்பாக தெரியும்ல. இது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய 2 சமூகங்களுக்கு இடையில தேவையில்லாத பதட்டத்தை இந்த அரசியல் நடவடிக்கைகள் ஏற்படுத்தும்ன்றதும் அரசுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சே அப்போ நீங்கள் இதில் ஈடுபடுறீங்கன்னா, அதாவது ஒன்றுமே இல்லை, மகாராஷ்டிரா தேர்தலில் திருப்பரங்குன்ற எலெக்ஷன் இஷ்யூ பேசப்படுது, பார்லிமெண்ட்டில் பேசப்படுது. அப்போ இது ஒரு அரசியலாக்கப்படுறதுக்கு பின்னாடி இது யாருக்கு கெயின் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில்? இல்லை, இதை 2 தரப்பாக பார்க்கலாம். ஒரு தரப்பு என்னென்னா, நீங்கள் ஒரு லிஸ்டட், அதாவது பாரதிய ஜனதா ஆட்சி அமைப்பதற்காக தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்காக
பல தர்காக்களை டார்கெட் பண்ணி அந்த வரைதளம் கூட நடுவில் வெளியிட்டாங்க. இந்த தர்காக்கள்லாம் வந்து டார்கெட் பண்ணப்பட்டிருக்கு, அங்கே எல்லாமே கோயில் இருந்ததா ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கி பிரச்சனைகள் வரும் அப்படின்றத ஒரு வரைதளமே போட்டிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க வந்து தொடர்ந்து அதே போல் ஒரு முயற்சிகளை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டே தான் வர்றாங்க. இல்லாமல் இல்லை, ஒவ்வொரு இஷ்யூ முருகன்றத வேல் யாத்திரையிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. திருச்சி பழனி எடுத்தாங்க, திருப்பரங்குன்றம் இது திருச்செந்தூர் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய எல்லா முயற்சிகளும் எல்லா இடங்கள்லையும் தோல்வியை தழுவிக்கிட்டே இருந்துருது. அங்கே மக்கள் தங்களுடைய சமூக ஒழுங்கு, இங்கே வந்து ஒரு சமூக ஒழுங்கு இருக்குது, மதம் குறித்து ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதலுக்கு உண்டான எதிர்வினையை தொடர்ந்து ஆற்றிக்கிட்டே வந்தாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் என்ன ஆயிடுச்சு? இது எதுக்காவது மற்ற எந்த விஷயங்களுக்காகுது அரசாங்கம் அரசியல் ரீதியான எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இவ்வளோ இதுக்குள்ளே கொண்டு போய் இவ்வளோ பிரச்சனைகளை திணிக்க போய் தானே இது இவ்வளோ பெரிய பூகம்பமாக வெடித்து கடைசி அதனோட பலன் பிஜேபிக்கும் போய் சேர்ந்துருச்சு இன்னைக்கு, இல்லையா? அதாவது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எலெக்ஷனில் இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு வந்து திருப்பரங்குன்றம் தீபத்தை ஏற்ற விடாமல் பிரச்சனை பண்ணுதுன்னு பேசுகிற அளவுக்கு ஒரு இஷ்யூவை ஒரு இந்தியா முழுக்க பரப்பி இதனால் வந்து இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு மற்ற மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த இஷ்யூ, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே அதோடைய கீழ் வரைக்கும் போய் பார்க்குற தன்மை வந்து மக்களுக்கு குறைவு. பொதுவாக தான் பார்ப்பாங்க. பொதுவாக பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, கோயிலில் விளக்கேற்ற விடாமல் வந்து முஸ்லீம் புறம் போய் தடுக்கிறாங்களாம்ப்பா அப்படின்னு தான் ஒரு இஷ்யூவை வந்து இங்கே வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பரப்போம், இல்லையா? அப்போ இதில் வந்து இதில் உண்மையாகவே ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் கண்டிப்பாக வந்து அந்த தர்காவுக்கு மேலே விளக்கேற்றக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கா? இல்லை. அது யாருடைய எண்ணம்? அது ஒரு அரசு, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக, ஒரு அரசியல் விஷயத்துக்காக ஒரு கட்சி வளரக்கூடாது, அதோடைய இனிஷியேட்டிவ் வந்து இங்கே பெருசாகிடக்கூடாது, இல்லை இவங்களோட விஷயம் பெருசாகிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சதுக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் யாரை போய் பாதிக்குதுன்னா இஸ்லாமியர்களை பாதிக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, அது ரொம்ப ரெண்டு சமூகமே அந்த புரிதலோடு இருக்குது. இஸ்லாமிய சமூகமும் அந்த புரிதலோடு இருக்குது, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து சமூகங்களும் அந்த புரிதலோடு இருக்குது. அப்போ இரண்டையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது. இரண்டையும் உட்கார வச்சு இதை ஒரு சமத்துவ திருவிழாவாக கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி முடிச்சிருந்துருக்கலாம். கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, தீபம் ஏற்ற போகிறாங்கன்னு ஒரு நல்ல க்ரௌடு வந்து வரதான் செய்வாங்க, வந்துட்டாங்க. அதன் பிறகு 144 போட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதான் சொல்கிறேன், இதை வந்து மேற்கொண்டு அரசியலாக்கி இதனால் பலனடைஞ்சது யாருன்னா, நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இதுக்கு வந்து உதாரணங்கள் வெளியே பேசப்பட்டுச்சு. அதாவது இஸ்லாமியர்களை காக்கிறோம் அப்படின்ற போர்வையில் திமுகவும், இந்துக்களை காக்கிறோன்ற போர்வையில் பாஜகவும் இந்த இஷ்யூவை வச்சு அரசியல் லாபம் அடைஞ்சிக்கிறாங்கன்ற பேச்சு அதிகமாக இருந்தது. ஆனால் இதை பாதிக்கப்பட்டது சாமிநாதன் ஜட்ஜு தானே. அவர் கொடுத்த தீர்ப்புனால தான் இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. அவர் கூட வந்து ஆர்எஸ்எஸ்க்கான ஒரு கைக்கூலி அப்படின்ற அளவுக்குள்ள இது பேசப்பட்டுச்சு. இல்லை, அவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அது முன்னாடியே இஷ்யூவாக இருக்கும்போது நீங்களே கூட்டு வச்சு ரெண்டு தரப்பையும் பேசி இதில் என்னப்பா இது ஓ நம்பிக்கை, இது நாங்களே இஸ்லாமியர்களே தர்காவிலேருந்து அறிவிக்கிறோன்னு வைங்க. தர்காவை இஸ்லாமிய அந்த தர்காவே வந்து சொல்லுது, இந்துக்களை நாங்கள் வரவேற்று மேலே கூட்டு போய் விளக்கேற்ற தீபத்துக்கு நாங்கள் உடன் இருக்கிறோம், அந்த நேரம் அப்படின்னு ஒரு அறிவிப்புன்றது ஒன்று வெளியிட்டிருந்தா, இது எப்போதுமே நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தில் அரசோ நீதிமன்றமோ வந்து உள்ள தலையிடும் போது அது மேற்கொண்டு சிக்கல் தான் ஆகுமே தவிர அது ஒரு முடிவுக்கு வராது. இல்லை, அரசு தரப்பில் ஒரு தவறு நடக்குது, பொதுமக்கள் அதை வந்து கையாள முடியலைன்னும் போது நீதிமன்றத்தை நாடி போகிறாங்க. அப்போது அந்த நீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்புகளை வழங்கும் போது சென்சிட்டிவானதை பார்த்து தானே கொடுத்துருக்கணும் அப்படின்றது தானே சமூக ஆர்வலர்களுடைய கருத்து. ஒரே நாளில் ஒரே விஷயத்தில் எப்படி தீர்ப்பு கொடுத்துட முடியும்? அர்ஜென்ட்டாக பண்ணக்கூடிய காரணம் என்னன்றது தானே நீதிபதி மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்தது. இல்லை, இப்போ நம்ம என்னென்னா நீதிபதியின் மேலே நம்ம விமர்சனங்கள் வைக்க முடியாது. இப்போ அந்த வழங்கப்பட்ட தீர்ப்பின் மீதான விமர்சனங்களை வந்து நம்ம வந்து வைக்கலாம். அதுக்கு உண்டான எல்லா ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அது வந்து ஒரு தூண் இல்லை, அது வந்து அளவை தூண் அப்படின்னும் வாதங்களை வச்சாங்க. எல்லா வாதங்களையும் கேட்டுத்தான் இன்று மறுபடியும் 2 நபர் கொண்ட அமர்வு மறுபடியும் ஒரு தீர்ப்பை வழங்குது. அப்போ நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும்போது நீதிபதிகளை பாராட்டுறதும், நமக்கு ஒரு வகையான பாதிப்பு ஏற்படக்கூடிய தீர்ப்புகள் வரும்போது நீதிபதிகளை விமர்சிக்கிறதும் சரியா தவறான்ற வாதத்தில் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நீதிமன்றமும் அரசுகளும் எல்லாமே வந்து ஒரு நம்மளுடைய ஒழுக்கமும் நம்மளுடைய மன ரீதியான 2 ஒற்றுமைகளுக்கும் அப்பாற்பட்டது தான் இது ரெண்டுமே.
இது ரெண்டுமே எல்லா இடத்துலையுமே நமக்கு நீதிமன்றம் வரப்போகிறது இல்லை. நம்ம 2 பேரும் சண்டை போடுறோம்னா நம்ம 2 பேரும் சமாதானமாக போய்கிட்டா அங்கனக்குள்ளே நீதிபதியே தேவையில்லை. ஏன் நீதிமன்றம் வரப்போகுது, ஏன் அரசாங்கம் வரப்போகுது? அப்போ ஒரு ஊருக்குள்ளே நம்ம 2 பேருமே ஒற்றுமையாக வாழ போகிறோம். ஒற்றுமையாக இப்போ அந்த ஊரில் வந்து தீபம் ஏற்ற போகிறது யார்? திருப்பரங்குன்றத்திலே இருக்கிற இந்துக்கள் தான் தீபம் ஏற்ற போகிறாங்க. திருப்பரங்குன்றத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தான். இன்னொன்று வந்து அந்த மலையை சுற்றி அந்த மலைக்குள்ளே எல்லா தரப்பு மக்களும் தங்களுடைய வழிபாட்டு முறைகள் அதுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. அது சிக்கந்தர் தர்கான்றது அதன் வழிபடி வாழக்கூடிய ஏராளமான இந்துக்களும் அங்கே இருக்காங்க. தர்காவுக்கு போகக்கூடிய இந்துக்களும் இருக்காங்க. இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம். இது ஒரு பெரிய ராமர் கோயில் இஷ்யூ மாதிரி பெரிய இஷ்யூவே கிடையாது. அதை உருவாக்கணும்னு ஒருத்தர் திட்டமிட்டு முயற்சிக்கும் போது அதை மேற்கொண்டு கிளறி பெருசாக்குறதுனால தான் இது இவ்வளவு பெரிய பூதாகரமாக மாறுது. 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை இது இனி வரக்கூடிய காலங்களில் அமுல்படுத்துவாங்களா, இல்லை மேலும் அரசு வந்து மேல்முறையீடு செஞ்சு மக்களை குழப்புவாங்களா? இல்லை, அரசு எனக்கு தெரிந்து மீண்டும் மேல்முறையீடு போகணுன்றது நிறைய பேருடைய, அதாவது திமுக சார்ந்தவர்கள் இதை வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. மேல்முறையீடு போகணும் வைக்கணுன்றது. அரசு மேல்முறையீடுக்கு போனாலும் போகலாம். அப்படி போகின்ற பட்சத்தில் இதை வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்பை ஏற்றுக்குமா இல்லை மேல்முறையீடு போகுமான்றது நமக்கு தெரியலை. நாம் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, இது ஒரு களமாக தேவைப்படுது ஒருத்தருக்கு. இங்கே வந்து தன்னுடைய காலை அழுத்தமாக ஊன்றதுக்கு ஒரு களம் தேவைப்படுது. நீங்கள் அந்த களத்தை ஒதுக்கி அவங்க கால் வைக்கிறதுக்கு உண்டான இடத்த நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்து அஇஅதிமுக தான் வந்து பாரதிய ஜனதாவை இங்கு கால் ஊன்னுவதற்கான வழிகள் கொடுத்தாங்கன்னு திமுக சொல்கிறாங்க. ஆனால் திமுக தான் வழிவகுத்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், என்னென்னா இன்னைக்கு பிஜேபி அதீதமான வலுவிளக்க செய்யக்கூடிய அணியாக அதிமுக தான் இருக்குது. அதிமுக பிஜேபியை தன்னுடைய கூட்டணியின் ஒரு அங்கமாக நான் சேர்த்துக்க விரும்பலைன்றதை பல இடங்களில் சூசகமாக சொன்னாலும் வேறு வழி இல்லாமல் நான் அழுத்தத்தின் பேரில் தான் வந்து நான் வந்து கூட வச்சுருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து அதிமுக ஏதோ ஒரு சமிக்கைகள் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் திமுக என்ன செய்யுது? அது கிரவுண்டில் கால் பதிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் திரும்ப ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது திமுக. நான் சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா களத்தையும் ஏற்படுத்தி, அதாவது இதுக்கு மாற்று நாங்கள் வந்து அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா? எல்லா இடத்துலையும் வந்து அவங்கள ப்ளே பண்ண விட முடியுமா? எவ்வளவு இந்தியாவிலே ஆக்ரோஷமாக பாஜகவை எதிர்க்கின்ற ஒரே அணி திமுக தான் நம்ம சொல்கிறோம். சொன்னாலும் அந்த பாஜக இங்கே காலுன்றதுக்கோ அது அரசியல் பண்ணுறதுக்கோ தேவையான அடிப்படை விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குறதும் திமுகவாக இருக்குது. அது பல்வேறு இடங்களில் நமக்கு அந்த சந்தேகங்கள் எழுகுது. நீங்கள் எல்லாத்தையுமே சிம்பிளாக முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்தை ஏன் காம்ப்ளிகேட் ஆக்கி பெருசாக்கிக்கிட்டே போகிறீங்கன்றது தான் தெரியல. இப்போது பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுபான்மைக்கு எதிரான கட்சி அப்படின்ற ஒரு பிம்பம் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு தான் இருக்குது. நடுவில் கூட இந்த எஸ்ஐஆர் வரும் பொழுது பல மாநிலங்களை வந்து எடுத்துக்காட்டாக காமிச்சாங்க. எஸ்ஐஆர்ன்றதை விட இது வந்து என்ஆர்சி. ஸோ இத்தனை லட்சம் இஸ்லாமியர்களை வெளியேற்றாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மட்டும் எடுக்கப்படலை, மற்ற மாற்று சமுதாயத்தையும் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க. அப்போது ஒரு கட்சியை அந்த ஒரே ஒரு விஷயம், சிறுபான்மைக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா, சிறுபான்மைக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களோ? இல்லை, அது உண்மையிலே சிறுபான்மைக்கு எதிரான கட்சி தான். அதில் மாற்று கருத்தில் எதுவும் கிடையாது. பாஜக என்பது அது ஒரு இந்துத்துவ அமைப்புன்றதை தன்னை பகிரங்கமாக அறிவித்து கொண்டு இயங்குகின்ற ஒரு கட்சி தான். அதில் எதுவும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே பிரச்சாரம் பண்ணும்போது அப்படி சொல்கிறது இல்லையே. நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கும் சரி சிறுபான்மையினருக்கும் சரி எல்லா விதத்திலையும் நாங்கள் வந்து இணக்கமாக இருக்கக்கூடியவர் தானே அண்ணாமலை ஆரம்பித்து இன்றைக்கி நயினா நாகேந்திரன் இருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை, அதுக்காக பகிரங்கமாக சொல்லிக்குவாங்களா? நாங்கள் வந்து இஸ்லாமியர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம், எங்களுக்கு இஸ்லாமியர்களே தேவையில்லை அப்படின்லாம் எதுவும் சொல்லிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி இயங்க முடியாது. எல்லாருமே ஓட்டளித்து பாஜகவிற்கு பல்வேறு இஸ்லாமியர்கள் வந்து பல மாநிலங்களில் ஓட்டளிக்க தான் செஞ்சுருக்காங்க. அதாவது அது வரைக்கும் இருந்த கட்டுப்பாடுகளை நிறையா விஷயங்களை பாஜக இஸ்லாமியர்களுக்கு தளர்த்தி கொடுத்துருக்கு. பெண்களுக்கு வந்து சொத்துரிமையாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் இந்த தலாக் முறைகளை இது பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அது வரைக்கும் அதுக்குள்ளே கை வைக்கவே அரசியல் கட்சிகள் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களில் பாஜக கை வச்சிருக்கு. அதனுடைய ஆதரவு சில இஸ்லாமியர்கள் வந்து பாஜகவை ஆதரிக்க கூட செய்யலாம். ஆனால் அது ஒரு இந்துத்துவ கட்சின்றது, ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இயங்கக்கூடிய கட்சிங்கிறது அதுவே ஓப்பனாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயந்தான்.
அதாவது நாங்கள் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமான அரசுன்னு சொன்னாலும் எங்களுடைய சித்தாந்த வழி இதுதான் அப்படிங்கிறத பாஜக உறுதியாக சொல்லி தான் அரசியல் களத்தில் நிற்கிது. அதுக்கு வந்து நம்ம வக்காலத்து வாங்க வேண்டிய, அது ஒரு சமத்துவமான ஒரு கட்சியின் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்களே விரும்புறதும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற தர்காக்களை குறிவைத்து, இல்லை இஸ்லாமியர்களை குறிவைத்து, இல்லை கிறிஸ்டின் சிறுபான்மையை குறிவைத்து தான் அரசியலை செய்து ஆட்சிக்கு வரணுன்றது சரியான விதம். அது இல்லை, அது தவறு தான். ஆனால் என்னென்னா அதோட ஓட் பேங்காக அது வந்து அதை அனுபவித்து பழகிருச்சு இல்லையே. அப்படி பார்த்துருந்தா ராமர் கோயிலில் கட்டினா வந்து கண்டிப்பாக அங்கே வந்து அவங்க ஜெயிச்சிருக்கணும். அங்கேயே ஒரு எம்பி வந்து தோத்தது தானே சரித்திரம் இருக்குது. இல்லை, அது தொடர்ந்து அதில் வந்து அடிகள் விழுந்தாலும் அதன் மூலமான சில லாபங்களையும் அது பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அதோடைய லாஸ் கம்மியாக இருக்கா, ப்ராஃபிட் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா ப்ராஃபிட் அதிகமாக தான் இருக்குது. லாஸ்ன்றது ஒரு சில இடங்களில் கம்மியாக இருக்குது. ஆனால் அதுக்காக அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் மாநில வளர்ச்சியோ இல்லை வேலை வாய்ப்போ இல்லை இளைஞர்கள் இதோ இப்படின்னு பல்வேறு வளர்ச்சிகளை வைத்து பேசுவதை விட மதம் என்பது ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஈஸியாக நீங்கள் வந்து அதை டார்கெட் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஓட் பேங்கை ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். அந்த விஷயத்தை இங்கே கிரியேட் பண்ண முடியலை தமிழ்நாட்டில். அப்போது அதுக்கு ஒரு சூழ்நிலையும் காலம், அதுக்கு ஒரு இடமும் தேவைப்படுது. அதற்கான இடத்த சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை சரி பண்ணி கொடுத்து அந்த இடத்த கால் வைக்கிறதுக்கு உண்டான காலே வைக்க வேண்டாம்ப்பா, நீ நல்லா சேர் போட்டு உட்காருன்னு ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி.